மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னையில் விதிகளை மீறி செயல்பட்டதாக கூறி 207 கனரக வாகனங்கள் மீது காவல்துறையினர் வழக்குகளை பதிவு செய்துள்ளனர். 120 தண்ணீர் லாரி, 87 கனரக வாகனங்கள் மீது வழக்கு பதியப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செல்வசூரியனிடம் கேட்கலாம். செல்வசூரியன், விவரங்கள். சென்னையில் இன்று காலை முதல் 207 கனரக வாகனங்கள் மீது இந்த போக்குவரத்து விதிகளை மீறி, அதாவது பீக்கவரை மீறி வாகனங்களை இயக்கியதாக அந்த புகார் என்பது அடிப்படையில் வழக்கு பதிவு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால், நேற்று முன்தினம் பெரம்பூர் பகுதியில் தனது தாயுடன் பள்ளிக்கு சென்ற மாணவி இருசக்கர வாகனத்திலிருந்து தவறி விழுந்தார். விழுந்தவுடனேயே பின்னால் வந்த அந்த தண்ணீர் லாரி அவர் மீது ஏறியதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இந்த சம்பவம் என்பது பெரிய பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் நேற்றைய தினம் சென்னை மாநகர காவல் ஆணையர் அருண் ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தார். அந்த உத்தரவின் அடிப்படையில் பள்ளிகளுக்கு மாணவர்கள் செல்லும் நேரம் மற்றும் பள்ளிகளிலிருந்து பள்ளி முடிந்து மாணவர்கள் வீடுக்கு திரும்பும் நேரம் ஆகிய நேரங்கள்ல பள்ளி பகுதிகளில் கனரக வாகனங்களை இயக்கக்கூடாது. அதே போல பகல் பொழுதில், அதாவது அதிகமாக போக்குவரத்து இருக்கக்கூடிய நேரங்கள்ல கனரக வாகனங்களை இயக்கக்கூடாது என நேர கட்டுப்பாடு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். அந்த அறிவிப்பை மீறி இன்று இயக்கப்பட்ட இந்த 207 வாகனங்கள் மீது தற்போது போக்குவரத்து காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். அந்த நடவடிக்கையின் அடிப்படையில் 120 தண்ணீர் லாரிகள் மற்றும் 87 கனரக வாகனங்கள் பள்ளி பகுதிகளில் இந்த விதிமுறைகளை மீறி இயக்கியதாக அந்த வழக்கு பதிவு என்பது செய்யப்பட்டிருக்கிறது மற்றும் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி செல்வசூரியன்.